ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஏய்யா பழனி, பாத்தியா யாருன்னு? உமா, நல்லா பாரு, யாருன்னு தெரியுதா? வருங்கால வாத்தியாரு உண்டாட்டி. வயக்காட்டுல கூலி வேலை பாக்குறாங்க. அமுதா ஏன் இங்கன வந்தா? போச்சு. என்னம்மா படிக்காத மேதை, நோம்புருஷனை படிக்க வைக்கிறதுக்கு என்கிட்டயே கூலி வாங்குறதுக்கு வரிசையில நின்னுகிட்டு இருக்க. சொத்து வேணா, புருஷனை வாத்தியாராக்கவன்னு சவால் விட்டுட்டு எங்கன வந்து நிக்கிறான்னு பாருங்க. அவனே படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிக்காம திமிரெடுத்து திரிஞ்சவன். இப்ப காலம் கடந்து அவனை திரும்பவும் படிக்க வச்சுட்டா அவன் படிச்சு வாத்தியார் ஆயிடுவானா? ஐயோ ஐயோ, நினப்பு தான் பொழப்ப கெடுக்குங்கிறது இவங்க விஷயத்துல ரொம்ப சரியா தாண்டா இருக்கு. இந்த காசை கொண்டு போய் உன் புருஷனுக்கு ஃபீஸ் கட்டி அவனை வாத்தியாராக்கிருவ. அப்படித்தானே கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியுறாங்க. வித்தியாசமான விவஸ்த கட்ட குடும்பம். பொம்பளைங்க உழைச்சு ஆம்பளைங்களை கரையேத்துறாங்களாம். ஏய், மரியாதையா சொல்றேன். இப்ப கூட அப்புச்சி கிட்ட விட்ட சவாலை திரும்ப வாங்கிட்டு நாங்க குடுக்கறத ஒழுங்கா வாங்கிட்டு கிளம்பு. அதை விட்டுட்டு அவனை வாத்தியாராக்குவ, சொந்தத்துல சேப்பன்னு திருட்டுத்தனு பண்ணிட்டு திரிஞ்ச அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். அட விடுத்தா, வாய் இருக்குதுன்னு சபையில ரொம்ப வீராப்பா பேசி தொலைச்சிட்டாங்க. இப்ப எங்க வந்து நிக்கிறாங்கன்னு பாத்தியல்ல? இவங்களாவது சொல்றத செய்யறதாவது. செந்திலோட அப்ப ஒரு தப்பான வாத்தியாரு, பையன் பிராடு வாத்தியாரு. அவனை என்னைக்கு இவளால வாத்தியார் ஆக்கவே முடியாது. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஓ, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? குடும்பமே வந்திருக்கும் போல இருக்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க மரியாதை கெட்டுடும். அம்பிட்டு தான் சொல்லுவேன். வயசுல சின்னவங்களா போனாலும் ஏன் தம்பின்னு நான் மரியாதை கொடுக்கறேன். ஏன்னா நீங்க என் புருஷன் கூட பிறந்துட்டீங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான். நீங்க செஞ்ச எதுவுமே எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? கூட பிறந்த அண்ணனுக்கு ஊருக்குள்ள கிடைக்கிற பேரு புகழ பொறுத்துக்க கூட மாட்டீங்க. அவங்க மேல வீண் பழிய போட்டு அவங்க சாவுக்கு காரணமே நீங்க தானே. எல்லாம் தெரிஞ்சுதான் அமைதியா இருக்கும். நீங்க ஏன் புருஷனை பத்தி தப்பா பேசுறீங்களா? அவங்க மேல இருக்கிற கலங்கத்தை தொடச்சி ஊர்வாய மூடதான் ஏன் புள்ளைய வாத்தியார் ஆக்கணும்னு நினைச்சேன். அவனுக்கு படிப்பு வரல, அத என்கிட்ட சொன்னா தாங்கிக்க மாட்டேன்னு மறைச்சு போய் சொல்லியிருக்கான். அதனாலதான் நீங்க இம்புட்டு பேசுற நிலைமையில நாங்க இருக்கோம். ஆனா இப்ப என் மருமக அத ஒரு சவாலா கையில எடுத்திருக்கா. அவனை வாத்தியார் ஆக்கியே தீர்வா. அத நீங்க யாரு நினைச்சாலும் தடுக்க முடியாது. நாங்க அவனை கண்டிப்பா வாத்தியார் ஆக்குவோம். நாங்க இழந்த கௌரவத்தை கண்டிப்பா மீட்டு எடுப்போம். என் குடும்பம் பெருமைப்பட்டு கிடந்த குடும்பம், அத நீதான் ஒண்ணு இல்லாம ஆக்கிட்ட. உன் முன்னாடியே ஏன் மருமக செஞ்சு காட்டுவா. அத்தை, நீங்க ஏன் அத்தை இவங்களுக்கு எல்லாம் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க? இவங்க எல்லாம் நமக்கு ஒரு ஆளா?
இவங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணட்டும். இங்க பாருங்க, உங்களோட பழைய சங்கதி மொத்தமும் எங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் அலசி ஆராய ஆரம்பிச்சா தாங்க மாட்டிய. இருக்கிறதையாவது காப்பாத்திக்க பாத்துக்கோங்க. நான் பழைய பகைய தீக்கணும்னு நினைக்கல. என் மாமனோட பழைய கடனை தீக்கணும் தான் நினைக்கிறேன். வீணா குறுக்க வந்து அசிங்கப்படாதே. இது ஒன்னும் நீங்க எங்களுக்கு போடுற பிச்சை இல்ல. நாங்க ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.